வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஹானர் 200ல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த ஹானர் 200 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் Android 15 அப்டேட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற மேஜிக் OS 8 இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது மேஜிக் OS 9.0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்டோட வேர்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். 9.0.0.135 அப்படின்னு போடுறாங்க. வித்தின் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா C675 E4R2 P1 அப்படின்னு போடுறாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 3.16 GB அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் மேஜிக் OS 9.0 அப்படின்னு போட்டாங்க. அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படித்து பார்த்துங்க. பட் ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு ஒன்று போட்டுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். லைக் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் லேக் ஏதாவது இருக்கா, லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். கேமிங், இது வந்து கேமிங் மொபைல் கிடையாது, கேம் ப்ளே பண்ணலாம். பட் இது வந்து கேமரா மொபைல். ஸோ கேமரா அப்படின்னும் போது பிஃபோர் அப்டேட் தான் நான் வச்சுருக்கேன், இன்னும் அப்டேட் கொடுக்கல. ஸோ அப்டேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ கிடச்சிருக்கிறது Android 15. ஸோ இந்த நோட்டில் வந்து எக்கச்சக்கமான பாயிண்ட் நோட்டு போட்டு ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த 7 பாயிண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து நீங்கள் அப்டேட் கொடுக்கும்போது மேபி வந்து ஹீட் ஆகலாம், பேட்ரி வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகலாம் அப்படின்னு போடுறாங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கலாம், அண்டு பேட்ரி ட்ரைனிங் இருக்கலாம். அது எல்லாமே வந்து ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு ஆப்டிமைஸ் ஆகிடு செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டேட்டாஸ், மொபைலில் இருக்கிற டேட்டா எதுவுமே எரேஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எரேஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எரேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ Android 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகலாம். அதாவது ஒரு சில ஆப்போடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Android 15 இப்போ லேட்டஸ்ட்டு, Android 14 பேஸ்டான ஆப்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் ப்ளே பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆப்பு, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதாவது இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து Android 14க்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ Android 15க்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சாஃப்ட்வேர் சைடில் அதை வந்து அப்டேட் கொடுத்து சரி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஒர்க் ஆகாமல் போகலாம், இல்லை ஒரு சிலது ஆப் கிராஷ் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ பேக்கப் வேணும்னா ஒன்று எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு மேஜராக ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஹானர் சர்வீஸ் ஹாட்லைன் ஆர் விசிட்டிங் ஹானர் கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எது எப்படி இருந்தாலும் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாராவது யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிங்க. அதனால் பிஃபோர் அப்டேட் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிங்க. யாராவது யூடியூபர்ஸ் இல்லை கமெண்ட்ஸில் யாராவது யூஸ் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்ஸில் சூப்பரான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து 51% தான் இருக்குது எனக்கு பேட்டரி. அட்லீஸ்ட் வந்து ஒரு 80% மினிமம் நீங்கள் வச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 80 or 90% வச்சுட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். ஸோ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 0%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ டவுன்லோடிங் கொடுத்தோடனே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது என்ன அந்த 3GB இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகுதா என்னங்கிறது எனக்கு தெரில. ஓகே, நீங்கள் ஏதாவது டவுன்லோட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் இமேஜஸ் காமிக்கலான்னு பார்த்தேன். பட் இது வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆனதால் இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல. முடிஞ்சால் இந்த வீடியோவில் நான் வந்து பிஃபோர் அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஸோ ஃபோக்கஸிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் பிஃபோர் அப்டேட் நான் செக் பண்ண வரைக்கும். ஸோ இப்போ சொல்லலான்னு பார்த்தேன், பட் அதுக்குள்ளே இதில் இன்ஸ்டாலிங் நடக்குது. ஸோ 3.4 GB கிட்ட இருந்தது. எப்படி பார்த்தாலும் 3 GB டவுன்லோட் ஆகிறது எப்படி அல்ட்ரா ஃபாஸ்ட்டில் ஆகுதுன்னு தெரில. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஹீட்டுமே ஆகலை. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 3:32 இப்போ தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லைவாக வந்து நமக்கு அப்டேட்டிங் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. ஓகே, பிஃபோர் அப்டேட்டிங் எனக்கு கேமரா ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு கேமராவுமே நல்லாயிருக்கு. ஸோ வீடியோகிராஃபி நல்லாயிருக்கு, ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. ஃபோட்டோகிராஃபியில் மற்ற மொபைல்ஸ் எதோட நான் கம்பேர் பண்ணாலும் இதில் எனக்கு ஃபோக்கஸிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதத்துலையுமே எனக்கு ஃபோக்கஸிங்கில் லேகே கிடையாது. ப்ரைமரி சென்சாராக இருந்தாலும் சரி, அல்ட்ராவைடாக இருந்தாலும் சரி, டெலஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, 3 சென்சார்லையுமே எனக்கு எந்த விதமான லேகுமே இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. என்ன ஒன்று, ப்ராசஸர் வந்து மிட் ரேஞ்ச் ப்ராசஸர், அதுக்கு தகுந்த மாதிரி ஷட்டரிங் வேணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர
குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான கேமரா மொபைல் அண்டர் 25,000 அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி த பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது பிஃபோர் அப்டேட் வரையும் தான், ஆஃப்டர் அப்டேட் செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ பிஃபோர் அப்டேட் ஃபோட்டோவும் இப்போ என்னால் காமிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவாக நீங்களே பார்க்குறீங்க. நான் அதுக்குள்ளே ஃபோட்டோ சாம்பிள்ஸ் காமிச்சிடலாம். எப்படியும் 3 GB டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஸோ இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, எனிவே டவுன்லோடிங் அண்ட் இன்ஸ்டாலிங் நடந்துகிட்டே இருக்கணும். பிட்வீன் கேப்பில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சாம்பிள்ஸ் காமிச்சிடுறேன். இது வந்து பிஃபோர் அப்டேட் நான் ஷூட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங், அந்த ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு காற்றுல ஆடனாலும் சரி ஆடாமல் அப்படியே இருந்தாலும் சரி, மெயின் கேமரா அண்டு டெலஃபோட்டோ ரெண்டுலேயும் நான் செக் பண்ணேன். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் சூப்பராக இருக்குது. நான் ஒரு தடவை கூட டேப் பண்ணியே வந்து ஷூட் பண்ணல, டேப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளவர் வந்து டிடெக்ட் பண்ணி ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தாலும் கிளியராக இருக்குது. அண்ட் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாலும் அட்ராக்டிவான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ளவர் வந்து எந்த ரேஞ்சில் ஆடிட்டு இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இது வந்து சைஸ் வந்து 4:3 அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு செக் பண்ணி பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் எனக்கு பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் தான் கிடைச்சிது. ஸோ அதுவே வந்து ஃப்ளவரை காற்றுல ஆடும்போது ஷூட் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. 2xல ஷூட் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. 2xல என்ன ஒன்று ஸ்லைட்லி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரில. சாரி, 2x கிடையாது, அது 2.5x. ஸோ 2xல நமக்கு எந்த கலர் சேஞ்சிங்குமே கிடையாது. 2.5xல தான் வந்து அந்த கலர் சேஞ்சிங் இருக்கும். பட் 2.5x நான் இப்போதைக்கு ஷூட் பண்ணல. ஸோ ஷூட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அதுக்குள்ளே நமக்கு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸிங் நடக்குது. எனிவே அந்த ஃப்ளவரை காற்றுல ஆட விட்டு ஷூட் பண்ணாலும் சரி, நாமளே கையால் ஆட்டி விட்டு ஷூட் பண்ணாலும் சரி, ஸோ அது ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகவே இல்லை. சரி, ஃபோக்கஸிங் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஷூட் பண்ணுறதுனால நமக்கு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்குமா அப்படின்னா, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஏதாவது தெரியுதா பாருங்கள். ஸோ கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டு இது வரைக்கும் நான் இன்னும் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான கேமரா மொபைல் அண்டர் 25,000 அப்படிங்கிறது பெஸ்ட் டீல் தான். பட் கஸ்டமர் சப்போர்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி லாங்கில் இருக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர் இந்நேரம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நமக்கு கேப்சர் ஆகுது. ஸோ அந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா லோட்டஸ். ஸோ அது எப்படி நம்ம ஜூம் பண்ணி பார்த்தாலும் பர்ஃபெக்டாக நமக்கு தெரியுது. ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நம்ம 1x 2x 5x 10x வரைக்கும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு மொபைல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், அதனால் அதில் வேணால் ஃபோக்கஸிங் இருக்கலாம். பட் ஆக்சுவலாக நீங்கள் அந்த பர்டிகுலர் மொபைலில் பார்க்கும்போது ஷார்ப்பான ஒரு இமேஜ் அண்டு நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டு. ஸோ அதில் எந்த விதமான குறைபாடுமே சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிளியரான கிறிஸ்பான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து 2x 2.5x அண்டு 5x, அது மட்டும் இல்லாமல் 10x வரைக்கும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ 10x வரைக்குமே எனக்கு அந்த தாமரையோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தாமரைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. காலையில் சன்னு ரைஸ் ஆகும்போது சன்னை பார்த்த உடனே இவர் வந்து மலர்வார். ஸோ சன்னு அப்படியே கொஞ்சம் சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ மேற்கு பக்கமாக நவர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இவர் மூட ஆரம்பிச்சிடுவார். ஸோ ஒரு 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மூடிடுவார், இல்லை ஃபுல்லாகவே கூட மூடிடுவார். ஸோ அது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளவருக்கான ஸ்பெஷாலிட்டி. ஸோ காலையில் சூரியன் உதிக்கும் போது உதிப்பார், இவரும் மலர்வார். மதியானத்துக்கு மேலே உச்சி வெயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர் வந்து மூடிக்குவார். ஸோ ஃப்ளவர் வந்து எந்த விதத்துலையுமே லேகே இல்லை, ஒரு சூப்பரான ஃபினிஷிங், சூப்பரான அவுட்புட்டு. செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அவுட்புட் தான் கிடைக்குது. போர்ட்ரேட் எஃபெக்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ரியர் கேமராவும் பார்த்தீங்கன்னா இந்த சன் ஈவினிங் டைமில் கேப்சர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணுது. நீங்கள் டெலஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, இல்லை மெயின் கேமரா அண்டு அல்ட்ரா வைடு எதில் ஷூட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அவுட்புட் நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு டைனமிக் ரேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பட் இது வந்து கொஞ்சம் ஒரிஜினலான அவுட்புட் தான் நமக்கு கொடுக்குது. போத் ரியர் அண்டு ஃப்ரண்ட் 2 கேமராவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலான அவுட்புட் தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட ப்ராசஸிங் பண்ணுது கொஞ்ச நேரம். ஸோ அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா விவோவில் X200 மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் அண்டு கிளாரிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. போத் செல்ஃபி அண்டு ரியர் கேமரா ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியே இது கொடுக்குது.
பட் விவோலலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி இருக்காது, ஃபேஸ் எல்லாமே கலர்லாம் மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு மேக்ரோ மோட்னு தனியாக ஒன்று இருக்குது. அல்ட்ரா வைடே நீங்கள் ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதுவும் மேக்ரோவாக உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரெண்டுமே ரொம்ப அவுட்புட்லாம் சூப்பராக தான் இருக்குது, எதுலேயுமே லேக் கிடையாது. ஓகே, இப்போ அப்டேட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அப்டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஹேஸ் பீன் இன்ஸ்டால்டுன்னு வருது. இம்பார்ட்டன்ட் அப்டேட் இன்ஸ்டால்டு, ரீஸ்டார்ட் டு ஃபினிஷ் த அப்டேட் அப்படின்னு கேட்குது. ஓகே, இங்கேயே நம்ம ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். அண்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா கீழே பாட்டமில் இருப்பார் சிஸ்டம் அப்டேட்டு. ஸோ அதில் போனோம்னா இங்கே டாப்பில் வந்துடுவார். ஸோ இதில் ஒன்றுத்தையும் காணுமே. ஓகே, இது உள்ளே போவோம். 100% அப்கிரேட் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. ஓகே, ரீஸ்டார்ட் நவுன்னு இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்வைப் பண்ணி அதுலேயும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கேயே கொடுத்துருவோம் ரீஸ்டார்ட் நவ். ஸோ எது எப்படியோ நமக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஹீட்டிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஹீட்டிங் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வைஃபைல அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லேகோ பிரச்சனையோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ரியரில் இருக்கக்கூடிய அந்த செராமிக் ஃபினிஷில் இருக்கிற அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. கையில் பிடிக்கும் போதே வழுக்கிட்டு விழுந்துடும் போல் ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மொபைல் கிளாஸ் அப்படியே சும்மா ஸ்மூத்தாக ஸ்லிப்பரியாக எங்கே எப்படி வச்சாலும் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக கேஸை போட்டு யூஸ் பண்ணுங்கள். கேஸ் போடாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து வழுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஓகே, அதுக்குள்ளே பூட்டப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட், அதுவும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஹானரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்குது. அதுவும் அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் இட்ஸ் டேக்ஸ் சம் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா 3GB அதை விட அதிகமாக உங்களுக்கு டேட்டா கிடைக்கணும். ஸோ ஜியோ யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ 5G இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா பேக் போட்டு வச்சுங்க. எக்ஸ்ட்ரா பேக் அதோட டபுள்டு இல்லை 3 times இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 or 90% வச்சிங்க. நீ மட்டும் 50%ல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் மினிமம் வந்து 80 or 90 வச்சுங்க. ஸோ யூடியூபர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாதீங்க, அவங்க செய்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 80 or 90% வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்டேட் கொடுங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாக டேட்டா கிடச்சிது, அதனால் டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ஒருவேளை எனக்கே ஸ்லோவாக இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 1 hour ஆகுதுன்னா அதுக்குள்ளே பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் வந்து அடாப்டர் எடுத்து சார்ஜ் இன்புட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது நீங்கள் மல்டி டாஸ்கிங் எதுவும் பண்ணாதீங்க. பவர் பட்டன், வால்யூம் பட்டன் எதையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால் கூட உங்களுடைய சாஃப்ட்வேரில் ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே நமக்கு பூட்டப் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வைஃபை கனெக்ஷனில் போட்டிங்கன்னா பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. வைஃபை கனெக்ஷனும் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கணும். வைஃபை கிடைச்சிது அப்படிங்கிறனால போட்டுறாதீங்க. அதோடைய ஸ்ட்ரென்த்து சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிஎஸ்என்எல் சிம்மு போட்டாலே அதுலேருந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ ஒரு வழியாக அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு காமிக்குது ஸ்க்ரீனில். ஸோ 47% தான் இருக்குது. 51ல் ஸ்டார்ட் பண்ணால் நச்சுன்னு ஒரு 4%ல் நமக்கு அப்டேட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதில் பேசிக் சர்வீஸ் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் அப்டேட் பண்ண சொல்லி காமிக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. ஸோ என்ஹான்ஸ்டு சர்வீஸ் ஸ்டேட்மெண்ட் அப்டேட்டை நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அதில் சம் செட்டிங்ஸ்லாம் காமிக்குது. காட் இட் கொடுத்துட்றோம். ஸோ தட் இஸ் சர்க்கிள் டு சர்ச் வேறு ஏதாவது காமிக்குது. ஸோ அப்டேட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அபவுட் ஃபோனில் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேஜிக் OS 9 அப்படிங்கிறது லோகோ இப்படி தான் காமிக்குது. ஸோ Honor 200
Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிறது காமிக்கிறது. ஏன்ட இருக்குது 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ அந்த பில்டு நம்பர் ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி இதுதான் நமக்கு லேட்டஸ்டான அப்டேட் வெர்ஷன் 9.0.0.135. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து பார்க்குறோம். ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுத்தோம் அப்படின்னா செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்தோம்னா செக் பண்ணிவிட்டு யுவர் சாஃப்ட்வேர் இஸ் அப் டு டேட் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ நமக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 15 காமிக்குது. ஸோ உங்களில் எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு 15ல் Honor 200 மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எனிவே ஆஃப்டர் அப்டேட் நான் ஒரே ஒரு சின்ன செக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணுறேன். கேமரா ஓப்பன் பண்ணால் அதுலேயும் ஏதோ ஒன்று காமிக்குது. ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஃபேன் ஷேப்டு ஜூம். ஓகே, ஆல்ரெடி வந்து நமக்கு விவோ மொபைல் அண்ட் ஐக்யூ மொபைலில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து இந்த ஸ்டெப்பில் மாற்றிட்டாங்க வருது. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது பர்மிஷன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இப்போவும் நான் கேமரா ஆப்பை தான் ஓப்பன் பண்ணால் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பூட்டப் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்டுட்ருக்கு. ஓகே, இப்போ நான் செக் பண்ண வேண்டியது எனக்கு மெயினான விஷயம் ஃபோக்கஸிங் தான். ஸோ மெயின் கேமராவில் ஃபோக்கஸிங் எப்படி இருக்குன்னு லைவாக பார்த்துருவோம். ஸோ ஃபோக்கஸிங் எனக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் கிட்ட போனாலும் எனக்கு ஃபோக்கஸ் ஆகுது, ஆப்ஜெக்ட்லேருந்து லாங்கில் ஆனாலும் வச்சாலும் எனக்கு ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ எனக்கு ஃபோக்கஸிங் நான் வந்து கேமராவில் கவர் பண்ணல. கேமராவில் கவர் பண்ணால் கொஞ்சம் டேப் பண்ணால் தான் வருது. ஸோ நான் ஷூட் பண்ணுற கேமரா தான் மொபைல் தான் சரியில்லை. பட் ரியாலிட்டியில் எனக்கு ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் ஏதோ ஒன்று சொல்லுது, டேப் டு ஸ்வைப் ஃபார் மோர் செட்டிங்ஸ். ஸோ இது ஆல்ரெடி கொடுத்த செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஓகே, இப்போ அவங்க ஜூம் பண்ணுறது இந்த மாடலில் கொடுத்துட்டாங்க. ஸோ 50x ஜூம் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம டெலஃபோட்டோ செக் பண்ணிவிடுவோம். அல்ட்ரா வைடு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அல்ட்ரா வைடு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. 2x வந்து மெயின் கேமராவில் கொஞ்சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வச்சா தான் நமக்கு ஃபோக்கஸிங் வரும், நல்லாயிருக்கு. அண்டு 2.5xம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சா தான் ஃபோக்கஸிங் வரும், அதுவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, எனிவே நான் இப்போ செக் பண்ண வரைக்கும் எனக்கு கேமரா நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் தெரியல. அந்த செல்ஃபி அப்படியே பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்டேட் கிடச்சிருக்குன்னு சொல்லலான்னு வீடியோ போடலான்னு ஆக்சுவலாக நான் வந்து பிளான் பண்ணி எடுத்தேன். பட்டு ஜஸ்ட்டு அப்டேட் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக அப்டேட் முடிஞ்சிடுச்சு. அதுவும் எனக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட்டாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தது எனக்கு இந்த பர்டிகுலர் Honor 200ல் மட்டும்தான். நானும் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். எல்லாமே வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட், அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் எடுக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ஓகே அப்படின்லாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷத்தில் எப்படி தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்டேட் நடந்ததுன்னு தெரியல எனக்கு. ஸோ அட்லீஸ்ட் நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது அப்டேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.